டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். அண்மை செய்தியாக பார்த்துள்ளோம். முழு கொள்ளளவான 120 அடி நீர்மட்டத்தை மேட்டூர் அணை எட்டியிருக்கிறது. மேட்டூர் அணைக்கு நீர்மட்டம் தற்போது உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துள்ளோம். காவிரி டெல்டா பாசனத்திற்கு தற்போது வினாடிக்கு 26,000 கன அடி வீதம் நீர் வெளியேற்றப்படுவதாகவும் இன்னும் சற்று நேரத்தில் அணைக்கு வரும் நீர் முழுவதுமாக அப்படியே வெளியேற்றப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழு கொள்ளளவான 120 அடி நீர்மட்டத்தை எட்டியிருக்கிறது மேட்டூர் அணை. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிலம்பரசன். சிலம்பரசன் வணக்கம். மேட்டூர் அணை தற்போது நிரம்பியுள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விவரம். வணக்கம். மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடியை தற்போது எட்டியுள்ளது. மேட்டூர் அணையின் வரலாற்றில் தற்போது 44வது முறையாக அதன் முழு கொள்ளளவான 120 அடி எட்டியுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை கட்டப்பட்டு 92 ஆண்டுகால வரலாற்றில் இந்த ஆண்டு 44வது முறையாக மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான 120 எட்டியுள்ளது. முதற்கட்டமாக மேட்டூர் அணையின் உபரி நீர் போக்கு வழியாக தற்போது மேட்டூர் அணை 120 அடி எட்டியுள்ளதால் 16 கன் மதகு வழியாக மேட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்து, அதாவது இன்று பகல் 12 மணி நிலவரப்படி மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 59,000 கனஅடியாக இருந்தது. தற்போது மேட்டூர் அணைக்கு எவ்வளவு நீர் வரத்து இருக்கிறதோ அதை அப்படியே வெளியேற்றவும் தற்போது நீர்வளத்துறை அதிகாரி திட்டமிட்டுள்ளனர். குறிப்பாக மேட்டூர் அணைக்கு பொறுத்தவரை கடந்த இந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி மேட்டூர் அணை நீர்மட்டம் 114 அடியாக இருந்தபோது டெல்டா பாசனத்திற்காக அணையிலிருந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தண்ணீர் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து படிப்படியாக தண்ணீர் டெல்டா பாசனம் உயர்த்தப்பட்டு தற்போது 26,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் காவிரி பகுதியில் தொடர்ந்து அதிக கனமழை பெய்த காரணமாக இந்த காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்த நிலையில் தற்போது அந்த மேட்டூர் அணையின் முழு கொள்ளளவு 120 எட்டியுள்ளது. மேட்டூர் அணை நீர்வரத்து பொறுத்தவரை இந்த 12 மணி நேரப்படி 59,000 அடியாக இருந்தது. அதே போன்று டெல்டா பாசனத்துக்கு 26,000 கனஅடியாக இருந்தது. தற்போது இந்த 120 எட்டினுடைய உபரிநீர் போக்கு கால்வாய் வழியாக தண்ணீர் தேவைப்பட்டுள்ளதால் இந்த வருவாய்த்துறை மற்றும் நீர்வளத்துறை சார்பாக காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விட்டுள்ளனர். மேலும் இந்த பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்ல ஒரு அறிவித்துள்ளனர். தற்போது மேட்டூர் அணையில் 16 கன் மதகு உள்ள நிலையில் 13 மதகுகள் மட்டுமே தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் இந்த 3 மதகு இந்த உபரிநீர் போக்கியது தற்போது இந்த பராமரிப்பு பணி செயல்பட்டு வருகிறது. அதே போன்று மேட்டூர் அணை ஒவ்வொரு முறையும் 120 எட்டும் பொழுது சிப்பம்பட்டு நீரேற்ற நிலையத்திலிருந்து சேலம் மாவட்டத்தில் இந்த வறண்ட 100 ஏரி திட்டத்திற்கு சார்பில் உபரிநீரும் திறந்துபட உள்ளது. தற்போது அமைச்சர் சுற்றுலாத்துறை அமைச்சர் வருகை குறித்து இந்த மேட்டூர் 116 கன அடி தண்ணீர் திறந்து வைத்து அதனைத் தொடர்ந்து சேலம் மாவட்டத்தில் உள்ள இந்த 100 வறண்ட ஏரி திட்டத்திற்கும் தண்ணீர் திறந்து வைக்க உள்ளார். விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.